யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, யூதாஸ் காரியோத்தோட இருதயத்தை பிசாசானவன் என்ன செய்யறானா, தூண்டினா அப்படின்றது. அதே நீங்கள் லூக்கு 22:3 பார்த்தீங்கன்னா, ஜான் 13:27 பார்த்தீங்கன்னா, யூதாஸுக்குள் சாத்தான் புகுந்தான் அப்படின்னு இருக்கும். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க என்னாச்சு, அவன் இருதயத்தை சாத்தானுக்கு வித்து போட்டுட்டான். அவன் இருதயத்தை சாத்தானுக்கு ஒரு விஷயத்தில் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்த உடனே பாருங்களேன், மத்தேயு 27:3 பாருங்களேன், மனஸ்தாபப்பட்டு. அப்ப இந்த இருதயம் யார் நிரப்பி இருக்கிறா? பிசாசு நிரப்பி இருக்கிறான். இப்போ இந்த இருதயத்தில் ஒரு துக்கம் வருது, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. அப்போ அவன் என்னமா செய்கிறான், அவன் இருதயம் பிசாசுனால் நிரம்பி இருந்ததுனால, சாத்தானால் நிரம்பி இருந்ததுனால, அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு ஒரு எதிர்மறையாக வரும்போது, அவன் மனஸ்தாபப்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு தவறான டிசிஷன் எடுக்கிறான். என்ன பண்ணுறான்னா, போய் அவன் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு இருக்கும். இருதயத்தில் என்ன எதனால் நம்ம நிரப்புகிறோமோ அதுதான் நம்மளை கைட் பண்ணும். நம்ம இருதயத்தில் எதனால் ஃபில் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன். பேதுரு பார்த்தீங்கன்னா, பேதுருவை படிங்களேன், மத்தேயு 26:75 படிங்களேன். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 2 விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவன் இருதயம் சாத்தானால் நிரம்பி இருந்தது, இவனுடைய இருதயம் இயேசுவின் வசனத்தால் நிரம்பி இருந்தது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி இவன் காட்டி கொடுத்தான், இவன் மறுதலிச்சான். இங்கே பாருங்க, இவர் மறுதளித்தது மாத்திரம் இல்லை, பேதுரு என்ன பண்ணான்னா சபிக்கவும் தொடங்கினாராம். ஆண்டவரை திட்டிட்டு மறுதளிச்சுட்டு ஓடினவர். இந்த பக்கம் இவர் காட்டி கொடுத்தவர். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்னொரு சொல்ல போனால், என் பார்வையில் பேதுரு பண்ணது தான் பெருசாக இருக்குது. ஆமாம், ஜீசஸ் அவர் தான் காட்டிட்டான், எனக்கு இவர் ஜீசஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அவர் தான் ஜீசஸ்ன்னாரு யூதாஸு. பேதுரு இவர் எனக்கு தெரியாது, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, இவர் என்ன பண்ணுறாருன்னா சபிக்க தொடங்கினார்னு இருக்கு வசனம். திட்டினாராம் ஆண்டவரை. அப்போ பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தா யூதாஸோட அதிகமாக செஞ்சவர் பேதுரு தான். ஆனால் ஒரு விஷயம் இங்கே இருக்குங்க, என்ன தெரியுமா, அவன் இருதயம் எதனால் நிரம்பி இருந்தது? யூதாஸோடைய இருதயம் சாத்தானால் நிரம்பி இருந்தது. ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிட்டான், அந்த சாத்தான் அவன் இருதயத்தை திருப்பிட்டான், தவறான ஒரு டிசிஷன் எடுக்க வச்சான். ஆனால் இவன் என்ன தெரியுமா, அவன் மனம் கசந்து அழுதான். இவனும் அவன் மனஸ்தாபப்பட்டான், இவன் மனம் கசந்து அழுதான். எல்லாம் ஓகே தான். பட் அந்த இடத்துல இவன் இருதயத்தில் என்னமா வந்துச்சு, உடனே இவன் வார்த்தை எப்பவுமே பேதுருக்கிட்ட பார்க்கலாம். என்ன சொல்லுவான், உங்கள் வார்த்தையின்படியே நான் வலைய வீசுகிறேன், உங்கள் வார்த்தைன்னுவான். நீ தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லுவான். உங்கள்கிட்ட ஜீவனுள்ள வார்த்தை இருக்குதே, இதை விட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த வார்த்தையை விட்டு போகவே மாட்டான், அந்த வார்த்தையிலே இருப்பான். அப்போ இருதயம் பாருங்க, அவனுக்கு ஒரு துக்கம் மனஸ்தாபம் வந்த உடனே என்னம்மா, அவர் சொன்ன வசனத்தை நினைத்து அழுதானா. ஹல்லேலூயா. அழுதாலும் வசனத்தை நினைச்சு அழுவணுங்க. அழுதா கூட கண்ணீர் விட்டு அழுகுறீங்களா, வசனத்தை நினைச்சு அழுவுங்க. சரியான கைடன்ஸ் கிடைக்கும். அந்த வார்த்தை உங்களை சரியான பாதையில் நடத்தும். இருதயத்தை சாத்தானுக்கு வித்து போட்டுட்டோம், அவ்வளோதான். தவறான கைடன்ஸ். இன்னைக்கு ஏன் அழிவு, ஏன் நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகள்லாம் நம்ம செக் பண்ணோம். நம்ம இருதயத்தை எதனால் நிரப்பி வச்சிருக்கிறோம்? வார்த்தையால் நிரம்பி இருந்ததுனால அந்த வார்த்தை அவனை அழகாக கைட் பண்ணிச்சு. ஸோ சூழ்நிலைகள்லாம், பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஒன்று தாங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம இருதயம் எதனால் நிரம்பி இருக்கு? இன்றைக்கி நம்ம இருதயம் இன் கிரைஸ்டில் இருக்குது, தேவனுடைய நீதியில் இருக்குது. அதனால் நிரப்பிட்டார். அவங்க இருதயத்தில் எழுதுவன்ட்டார்.
கற்பனைகளை இன்றைக்கி நம்ம இருதயத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். உள்ளே வாழ்ந்து இருதயத்தில் வாழ்ந்து உன் நினைவுகள் என் நினைவாகவே மாற்றி உன்னை நான் நடக்கிற மாதிரி நடத்தி நீதியின் பாதையில் நான் நடத்துறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்றாரு. ஆனால் இந்த இருதயத்தை நம்ம அவருக்கு கொடுத்தோன்னா ஓகே, பட் நம்ம இருதயத்தை இந்த உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சாத்தானின் காரியங்களுக்கும் நம்ம விற்று போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுக்கிற சில காரியங்கள் தோல்வியில் முடிஞ்சிடும் பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனத்தை நினைத்து கொண்டு அழுதானா. ஹல்லேலூயா. ஆனால் யூதாசுக்கு ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும் மனசில் வரல. ஏன் தெரியுமா? அவன் இருதயம் தான் பிசாசு புகுந்துட்டானே, அவன் இருதயத்தை பிசாசு தூண்டி விட்டுட்டானே, அவன் நிரப்பிட்டானே. இங்கே வார்த்தைகள் கிரியை செய்ய முடியல. 3 வருஷம் இவருக்கும் தான் டீச்சிங் பண்ணார், இவருக்கும் தான் பண்ணார். ஆனால் இவர் சரியான வார்த்தையால் நிரம்பி இருந்ததுனால தன் இருதயத்தை வார்த்தைக்கு விற்று போட்டார். யூதாசு தன் இருதயத்தை சாத்தானுக்கு விற்று போட்டான். ஹல்லேலூயா. வாங்களேன், யோபுல பாருங்களேன். யோபு எடுங்க.